அத்தியாயம் 11. காரில் சென்று கொண்டிருக்கும் போது தலை குனிந்தபடி வாய் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஆதிரை. என்ன, பேச்சையே காணோம் என்று அவளை சீண்டி பார்க்க நினைத்து கேட்டான் அதிபன். அவனுக்கு பதிலேதும் சொல்லாமல் முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அவள். மதியம் நடந்ததை நினைத்தவள் முகத்தை வேறு புறமாக திருப்பிக் கொண்டாள். இங்கிருந்து பார்த்தா தெரியும் நான் ஏன் உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னு என்று கூறிய ஆதிரையின் அருகில் தன்னுடைய வீல்சேரை இயக்கிக் கொண்டு வந்த அதிபன், அப்படியா, இங்க இங்க இருந்து பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே என்றான் நக்கல் தோணியில் அவளை பார்த்து கொண்டே. இங்கிருந்து அங்க பார்க்க சொன்ன, என்ன இல்ல என்று முறைத்தாள். ஓ என்று ராகம் இழுத்தவன் அங்கிருந்து நகர அவள் துப்பட்டாவின் பாகம் தன்னுடைய வீல்சேரில் ஒரு முனையில் மாட்டிக்கொள்ள அவன் நகர்ந்ததும் அது இழுக்கப்பட துப்பட்டாவை பிடித்துக்கொண்டு அவன் மடியில் சென்று விழுந்தாள். இது எதுவும் அறியாத அவன், எதுக்கு இப்படி மேல வந்து விழுற, மாமா மேல அவ்வளவு ஆசையா என்று கேட்டான். அவள் துப்பட்டாவை பிடித்துக்கொண்டு உடையை சரி செய்தவாறு எழுந்தவள், அதுக்கு வேற ஆளை பாருங்க, எனக்கு ஆள் இருக்கு என்றாள். எப்படி, காலேஜ்ல எல்லார்கிட்டயும் சொல்லுவியே அந்த பொய்யான ஃபியான்சியா என்று கேட்டான். இவருக்கு எப்படி தெரியும் என்று நினைத்தவள், அப்படிலாம் இல்ல, உண்மையாவே எனக்கு ஆள் இருக்கு, அவரை தேடிதான் நான் பெங்களூர் வந்திருக்கேன் என்றாள். வாட் எவர், நீ தேடி வந்தது உனக்கு கிடைக்காது, அப்படி கிடைச்சாலும் அது உனக்கு சொந்தம் ஆகாது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்றவன், இப்ப வா, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் என்று அழைத்தான். என்ன இப்படி அபசகுணமா பேசுறாரு என்று அவன் முதலில் கூறியதை மட்டும் காதில் வாங்கியவள் பிற்பாதியை செவியில் வாங்க மறுத்ததன் விளைவுதான் கோபம் மட்டும். பிற்பாதியை கேட்டிருந்தால் என்ன செய்திருப்பாளோ அதை அவள் மட்டும் அறிவாள். அவளுடைய கார் 2-3 வளைவுகளை கடந்து ஒரு வீட்டின் கேட்டின் முன்பாக சென்று நின்றது. அந்த வீட்டின் செக்யூரிட்டி இவர்கள் காரின் அடையாளத்தை கண்டவுடன் ஓடி வந்து கேட்டை திறந்து விட்டான். கார் போர்ட்டிகோவை கடந்து வீட்டு வாசலில் போய் நின்றது. அதிலிருந்து அவர்களுக்கு முன்பாக கீழே இறங்கிய பிரதாப் கார் டிக்கிக்கு அருகில் சென்று அதை ஓபன் செய்து அதிபனுடைய வீல்சேரை எடுத்துக்கொண்டு வந்து அவனின் கார் இருக்கை அருகே வைத்து கதவை திறந்தான். அதன் பின்பு அதிபனை தாங்கி பிடிக்கச் செல்ல, நீ இரு என்று கையை நீட்டி அவனை தடுத்தவன், நீ வா என்று ஆதிரையை அழைத்து, நீ என்னை இதுல உட்காரவை என்றான். அதுவரை அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அமர்ந்திருந்தவள், என்னது, நானா என்று கேட்டாள் மிரளும் விழிகளுடன். ஆமா, இங்கு உன்னை தவிர வேற யாராவது இருக்காங்களா, உன்னைத்தான் சொல்றேன், வா என்று அழைத்தான். எருமை நல்லா தின்னு தின்னு உடம்ப திடகாத்திரமா வச்சிருக்கு, இந்த நிலைமையிலையும் ஜிம்முக்கு போகிறவங்களை விட பாடியை பில்டப் பண்ணி வச்சிருக்கோம், இதுல ஒவ்வொரு கையிலையும் ஆம்ச பார்க்கவே பா அப்படி இருக்கு, இதுல நான் உன்னை தூக்கி விடணுமாடா, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா, உன்னை தூக்கி எனக்கு எசக்கு பிசக்க ஏதாச்சும் ஆனா யாருடா என்ன பார்த்துப்பாங்க, அதுவும் இல்லாம என்னையே நம்பிட்டு இருக்க என் அம்மா நிலைமை என்ன ஆகுறதுடா என்று மனதிற்குள் அவனை தூக்கி விடுவதற்கு பதில் தூக்கினால் வரும் விளைவுகளை பற்றி சிந்தித்தவளை உயிர்ப்பித்தது அவனின் குரல். சீக்கிரம், டைம் ஆகுது என்றான். நானா, நான் எப்படி என்று கேள்வியாக அவனை பார்க்க, நீதான் கராத்தே சாம்பியன் ஆச்சே, வா வந்து என்ன ஹெல்ப் பண்ணு என்றான். டே, கராத்தே சாம்பியனுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் என்று அவள் மைண்ட் வாய்ஸ் என்று நினைத்து சத்தமாக முணங்கிக் கொண்டிருந்தாள். அதை அவள் அருகில் இருந்து கேட்டவன் இதழில் புன்னகை அரும்ப அதை அவள் பார்க்கும் முன் மறைத்து, சீக்கிரம், என்ன பார்த்துட்டே இருக்க, ஹெல்ப் மீ என்று பொறுமையை இழந்து கூறுவது போல் சலித்து கொண்டான். என்று மூஞ்சி தொங்க போட்டுக்கொண்டு அவனின் சீட் பெல்ட்டை அவிழ்த்தாள் அவள். முகம் சுளித்தபடியே அவன் இடுப்பில் ஒரு கையை கொடுத்து இன்னொரு கையால் அவனுடைய கைகளை பிடித்து தாங்கியபடி இறக்கி அந்த சேரில் அமர வைக்க முயற்சித்தாள். அவள் அப்படி முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது அதிபன் பிரதாப்பிற்கு கஞ்சாடை செய்ய பிரதாப் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். அவள் அப்படி கையணைப்பில் அவனை தூக்கும் போது தடுமாறி விழுவது போல் வேண்டுமென்றே விழுந்தான் அதிபன். அவன் விழுந்த வேகத்தில் அவன் மேலே பிடிமானமின்றி இவளும் விழுந்து தொலைந்தாள் என்று சத்தம் வர கண் திறந்த அதிபன் தன் மீது பூக்குவேலாய் விழுந்து கிடக்கும் தன்னவளை வெளியசையாது பார்த்து கொண்டிருக்க, இவளோ அதிர்ச்சியின் விளிம்பில் அவளை அறியாமல் அவனின் இதழை முத்தமிட்டு கொண்டிருந்தாள். பெண்ணவளின் செவ்விதழ் மெல்ல வருடியதில் உச்சம் தொட்ட அதிபன் அதை உணரும் முன்பாக தரையில் கைகளை ஊன்றி தடுமாறி மெல்ல எழுந்தவள் கைகளை உதறிக்கொண்டு மெதுவாக அவனை தூக்க முயற்சித்தாள். கொஞ்சமாச்சும் எழுந்திருக்க முயற்சி பண்ணுங்க, நான் மட்டும் உங்களை தூக்க முடியாது, நான் வேணா பிரதாப் அண்ணாவை கூப்பிடவா என்று கேட்டாள் பரிதவிப்புடன். அப்போதே
அந்த நிகழ் உலகிற்கு வந்தவன் அப்படி பில்டப் விட்ட, நான் கராத்தேல பிளாக் பெல்ட் சாம்பியன், லொட்டு லொசுக்குன்னு. இப்ப என்னாச்சு? எவ்வளவு நாளா உனக்கு இந்த ஆசை என்று கடிந்து கொண்டான். இவளோ மற்ற வார்த்தைகளை தவிர்த்து ஆசை என்ற வார்த்தையை மட்டும் பிடித்துக்கொண்டு, ஆசையா என்று கேள்வியாக அவனை பார்க்க, ம் ஆமா, ஆசைதான் உனக்கு ஆரம்பத்திலிருந்து. என்ன பிடிக்கல, எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்த. இன்னைக்கு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, என்னை இப்படி கீழே விழ விட்டுட்ட என்றவனை வெட்டவா குத்தவா என்னும் ரீதியில் முறைத்துக் கொண்டிருந்தாள் ஆதிரை. அதற்குள் அங்கு வந்த பிரதாப், ஐயோ பாஸ், என்ன இப்படி விழுந்து கிடக்குறீங்க? யார் உங்களை இப்படி கீழே விழ வச்சது என்று கேட்டுக்கொண்டே அவனுடைய கோப பார்வையை ஆதிரையின் மீது வீசினான். அவன் அவளை முறைப்பதை பார்த்த அதிபன், அவ எதுவும் பண்ணல, நான் தான் தவறுதல பிடிமானம் இல்லாம கீழே விழுந்துட்டேன், இவள் எதுவும் சொல்லாத என்று அவளிற்காக பரிந்து பேசினான். அவர் கிடக்கிறார், நீங்க வாங்க பிரதாப்பண்ணா என்று இருவருமாக சேர்ந்து அவனை தூக்கி அந்த இருக்கையில் அமர வைத்தார்கள். பின் பிரதாப் அந்த வீல் சேரை தள்ளி கொண்டு வர அவனுடன் சேர்ந்து ஆதிரையும் இன்னொரு புறம் நின்று தள்ளி கொண்டு சென்றாள். அனைவரும் வீட்டிற்குள்ளே நுழைந்த தருணம், அங்கேயே நில்லுங்க என்று கணீர் குரலில் அதிபனையும் பிரதாப்பையும் தவிர்த்து அதிர்ந்து நின்றாள் ஆதிரை. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்பதை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். உங்களுடைய விமர்சனங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்.